ஹாஃப் அன் ஹவர் பிஃபோராகவே நம்மளை இறக்கி விட்டாங்க. அதாங்க ஆக்சுவல் டைம் பெரியார் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6:30 மணி. ஆனால் நம்மளை பார்த்தீங்கன்னா 6 o'clock இறக்கி விட்டாங்க. செம்ம டிரைவிங்க. வெல்கம் டு நியூ லக்கி டிராவல்ஸ். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா காட்ஸூன் கண்ட்ரியான கேரளாவில் தாங்க இருக்கேன். எங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்லா ஜங்ஷனில் இருக்கேன். இங்கேருந்து எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு தாங்க போகிறேன். ஆமாங்க, பஸ் ட்ராவல் லாகாக தான் இருக்க போகுது. நம்ம ஒயிட்லா ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்குங்க. எந்த ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ லக்கி ட்ராவல்ஸ். இந்த ட்ராவல்ஸில் தான் நீங்கள் போகிறாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 8:30க்கு பார்த்தீங்கன்னா பரவூர் காவலாம். அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ரோடு வழியாக எர்ணாகுளம் சவுத் வந்து ஒயிட்லா வராங்க. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 9:10க்கு ஒயிட்லா வராங்க. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி ஸ்லீப்பருங்க. அந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். பார்ப்பாங்க, பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங். பஸ்ஸு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்ட்ரா எல்லாமே பார்க்கலாம். ஆன் டைம் ரீச் பண்ணுறாங்களா? நம்ம மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போட்டிருக்காங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. ஆன் டைம் ரீச் பண்ணுறாங்களா? என்ன ஸ்பீடில் போகிறாங்க? எப்படி இருக்குது? எல்லாமே பார்க்கலாங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட்லா ஜங்ஷனுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணுங்க. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சுங்க. நம்ம பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னு வைங்களேன், நீங்களே கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா அவ்வளோ பஸ்ஸு அந்த இடத்துல நிற்கும். கைஸ், சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். கைஸ், பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்கன்னா வால்வோ ஸ்கேனியா பஸ்ஸஸ்லாம் அந்தளவு கம்மியாக தாங்க ஓடுது. அதே நம்ம கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஓடுதுங்க. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வால்வோ ஸ்கேனியா எல்லா பஸ்ஸையும் நீங்கள் பார்க்கலாங்க. எம்ஜி, பிரகாஷ் எல்லா பாடியும் பார்க்கலாம் நீங்கள். பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. ஏசி சில்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நம்மளோட பர்த்து பார்த்தீங்கன்னா L16ங்க. எதுக்கு நான் லாஸ்ட்டு பர்த்து புக் பண்ணேன்னு ஒரு காரணம் இருக்குங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பில்லோ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. லாஸ்ட்டு பர்த் எதுக்கு புக் பண்ண பார்த்தீங்கன்னா வித்து தாங்க. பர்த்தோட வித்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பர்த்துக்கு மட்டும் அதிகமாக இருக்கும். உருண்டு பரண்டை நீங்கள் படுத்துக்கலாங்க. லாஸ்ட்டு பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 இருக்குங்க. ரீடிங்லே தவிர பார்த்தீங்கன்னா 3 சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், 3 ஏசி வெண்ட் இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே ப்ராப்பராக இருக்காதுங்க. இங்கே 2 ஏசி வெண்ட்டு 2 சார்ஜிங் போட்டு, அதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு சார்ஜிங் போட்டுங்க. மினி பெட்ரூம் மாதிரி இருக்குங்க. நீட்டான பெட் ஸ்ப்ரெட்டுங்க. வெல்கம் டு நியூ லக்கி டிராவல்ஸ். என் பேர் சரவணகுமார். நான் மதுரை. நான் ஒரு 20 வருஷமா இருக்கேன். இங்கே வந்து ஒரு 2 வருஷமா இருக்கேன்.
இது வந்து ஆலப்புழாலேருந்து கிளம்புற வண்டி, ஆலப்புழா டு மதுரை ஓடுற வண்டி. ஆலப்புழா தான் ஸ்டார்டிங்கு, 7:30 கிளம்பும். டைம் வந்து எர்ணாகுளம் வரதுல கொஞ்சம் டிராஃபிக் ஆயிரும். அது கொஞ்சம் வண்டி வர்றது கொஞ்சம் டிலே ஆயிரும். அது வேற ஒன்றும் பிரச்சனை, அது கொஞ்சம் டிலே வர்றத கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் வண்டி டிராவல் பண்ணும்போது டிராஃபிக் ஆயிரும், அது நிறைய ஆகும். அது அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நாங்கள் சொன்னாலும் அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்களோட இது வந்து எங்களுக்கு தான் தெரியும். அது கொஞ்சம் டிலே ஆகுது, வண்டி வராது, டிலே தான் வருது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேறபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடியில ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி வண்டி லேட் ஆனாலும் கால் பண்ணால் அவங்க சொல்லிடுவோம். வண்டி ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டே, இன்னொரு லேட்டாக தான் வரும், வெயிட் பண்ணுன்னு சொல்லிடுவோம். ஆனால் திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம டிராஃபிக் நிற்கும் போது அதை எடுத்து நம்ம போயாமல் போய் சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது, மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஆலப்புழா. ஆமா, ஆலப்புழா 7:30. 7:30 அந்த டைம். அப்படியே அங்கே ஸ்டார்ட் பண்ணி சேத்தலேருந்து நேர ஒயிட்லா, எர்ணாகுளம் சவுத்து, திருப்பி வந்து ஒயிட்லா வந்து திருப்பி எடப்பள்ளி, ஆழ்வா, அங்கமாலி, சாலக்குடி, திருச்சூர், பாலக்காடு வழி வந்து பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், ஒட்டச்சத்திரம், திண்டுக்கல், மதுரை. காலைல 6 மணி. பாரத் மின்சா இல்ல, லைலாண்டு தான் நான் ஃபுல்லா ஓட்டினேன் வண்டி. நான் ஸ்டார்டிங் பஸ் ஓட்ட ஆரம்பிச்சு லைலாண்டு தான். ஓகே, நன்றி, வெல்கம். தயவு செய்து தங்கள் காலணிகளை கீழே விடவும். கைஸ், ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. உங்ககிட்ட நான் குதிரைண்டானில் காமிக்கணும்னு நினச்சேன், காமிக்க முடியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளாகில் இருந்தேன்னா அதனால் டயர்டில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபின் டயர்டு தான். வாங்க, நியூ லக்கி டிராவல்ஸோட அடுத்த பஸ்ஸு போகுதுங்க. கைஸ், ஃபேர் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸுங்க, 750 ரூபா. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்தாச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷனில் இறங்கிட்டேன். டிரைவிங் பார்த்தீங்கன்னா செம்மங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 85லே மெயின்டைன் பண்ணாங்க.
ஏன்னா நம்ம ஒயிட்ல ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் கூட எர்ணாகுளத்துக்கு தான் வருதாக்கும்னு நினச்சேன். ஆனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலப்புழா அங்கேருந்து வராங்க. அங்கேருந்து வரும்போது 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்ன பின்ன தாங்க ஆகும். அது வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் இறக்கி விட்டது தாங்க செம்ம. ½ அன் ஹவர் பிஃபோராகவே நம்மளை இறக்கி விட்டாங்க. அதாங்க ஆக்சுவல் டைம் பெரியார் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 6:30 மணி. ஆனால் நம்மளை பார்த்தீங்கன்னா 6 o'clock இறக்கி விட்டாங்க. செம்ம டிரைவிங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி டைப்பு. ஓகே, ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எர்ணாகுளம் டு மதுரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மென் கார்டு கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் சந்திப்போம் மக்களே. டாடா.